வெல்கம் எவ்ரிஒன். சதீஷ் கேஜஸ் கிரியேஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு வார்ம் கியர் வந்து எப்படி பேரிங் சேஞ்ச் பண்ணலாம் பார்க்குறோம். இப்போ நம்ம இது எல்லாமே வந்து டிஸ்மேண்டில் பண்ணியிருக்கோம். இதுதான் அந்த வார்ம் கியர் செட்டப்பு. நீங்கள் இது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு வார்ம் கியர் இருக்குங்களா ரவுண்டாக, இது வந்து மோட்ரு. இந்த மோட்டர்லேயும் வந்து அந்த ஆயில் சீல் போயிட்டு அந்த ஆயில் வந்து மோட்டரோட ஸ்டார்டர் காயிலில் என்ட்ரு ஆகிடுச்சு. என்ட்ரு ஆனதுனால நாங்கள் அதை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வார்னிஷை ஊற்றி காய வச்சுட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பேரிங் எங்ககிட்ட ஸ்டாக் இல்லாதனால ஆர்டர் போட்டு வர வச்சு இப்போ நாங்கள் சேஞ்சஸ் பண்ண போகிறோம். சேஞ்சஸ் பண்ணும்போது டிஸ்மேண்டில் பண்ண எல்லாத்தையுமே வந்து நம்ம டீசலை வச்சு க்ளீன் பண்ணிக்கணும். இதுதான் அந்த வார்ம் கியர் செட்டப்பு. இதில் கீழே சின்ன பேரிங் வர்றது வந்து 6202, மேலே வந்து 6009 பேரிங். அதே மாதிரி இந்த கியர் செட்டப்பில் வந்து எல்லா பேரிங்குமே நல்லா இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கணும். சப்போஸ் பேரிங் நல்லா இருக்குதுன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி உள்ள ஆயில் உள்ள இருக்க பேரிங் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஃபெயிலியர் ஆகாது. சப்போஸ் ஆயில் இல்லை, ஆயில் ட்ரெயின் ஆகிடுச்சு, நீங்கள் ஆயில் செக்அப் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆயில் ட்ரெயின் ஆகிடுச்சுன்னா அந்த பேரிங் போகிறதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கியர் பாக்ஸ் செட்டப் வந்து எப்போவுமே ரன்னிங்கில் இருக்கிறதுனால அது ஹீட் ஆகும். அதனால தான் வந்து ஆயில் இது பண்ணுறாங்க. இப்போ டீசலில் வந்து மோஸ்ட்லி எல்லா போல்டு எல்லாத்தையுமே வந்து டீசலில் நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அதை ஒரு நல்ல துணியை வச்சு துடைச்சிட்டு நீங்கள் அசம்பிள் பண்ணணும். இந்த பேரிங் வந்து நல்லா ஸ்டக்கப் ஆகிருக்கு. இந்த பேரிங்கெல்லாம் வந்து உங்களால் ரீயூஸ் பண்ண முடியாது. சப்போஸ் ஒரு சில பேரிங் வந்து நீங்கள் டீசல் இப்போ உங்கள்கிட்ட பேரிங் இல்லாத சமயத்தில் வந்து நீங்கள் டீசலே க்ளீன் பண்ணிவிட்டு கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக பேரிங்கை மாற்றுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் ஒரு சில விஷயத்தெல்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் மெயின்டெனன்ஸ் பண்ணுவீங்க. ரெகுலராக மெயின்டெனன்ஸ் பண்ணுறதா இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ ரேராக மெயின்டெனன்ஸ் பண்ணுறதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ஒரு பேரிங்கை மாற்றுறது தான் வந்து எப்பவுமே நல்லது. இந்த வார்ம் கியர் செட்டப்பில் வந்து 2 பேரிங்கையும் மாற்றியாச்சு. இப்போ இது வந்து மோட்டர் சைடில் ஒரு சீல் இருக்குது. இந்த சீல் போனதுனால தான் மோட்டரோட ஸ்டேட்டர் காயிலுக்கு வந்து ஆயில் உள்ளே வந்து என்ட்ரு ஆகிடுச்சு. அந்த சீலை வந்து நாங்கள் மாற்றிட்டோம். இப்போ அடுத்து வந்து அந்த சீலை மாற்றினதுக்கப்புறம் இந்த உள்ளே நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இந்த கியராக இருக்கிறது தான் வந்து அந்த கியர் பாக்ஸாக கூட அசம்பிள் ஆகும். இப்போ இந்த மோட்டரும் இந்த கியர் பாக்ஸும் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மோட்டரில் வந்து ஒரு கப்ளிங் கியர் மாதிரி இருக்குது. அது வந்து அந்த டீத் வந்து கரெக்டாக அந்த கியர் பாக்ஸில் இருக்க டீத்தாக கூட கரெக்டாக மேட்ச் ஆகி அசம்பிள் பண்ணணும். கியர் பாக்ஸில் வந்து நீங்கள் ஆயில் ஃபில் பண்ணிவிட்டு கரெக்டாக எல்லாத்தையும் ரொட்டேஷன் செக் பண்ணி பார்த்துட்டு அசம்பிள் பண்ணுங்கள். எப்போயுமே ஒரு கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆயில் கரெக்டாக இருந்தால் மோஸ்ட்லி பேரிங் ப்ராப்ளம் வராது. சப்போஸ் உங்களுக்கு அந்த கியர் பாக்ஸில் வந்து ஆயில் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து பேரிங் ஸ்டக்கப் ஆகி ட்ரிப் ஆகி நம்ம கவனிக்கலாம். கண்டிப்பாக அது வந்து ஜாம் ஆகிடும். ஜாம் ஆகிடுச்சுன்னா மோட்டர் வைண்டிங் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஆயில் லெவல் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அது சின்ன கியர் பாக்ஸாக இருந்தாலும் சரி, பெரிய கியர் பாக்ஸாக இருந்தாலும் சரி, அதோட ஆயில் லெவல் வந்து நம்ம கரெக்டாக செக் பண்ணிகிட்டே இருக்கணும். பீரியாடிக் மெயின்டெனன்ஸும் பண்ணணும். சப்போஸ் இப்போ அந்த இது வந்து இப்போது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன் வச்சுக்கணும். அந்த டியூரேஷனில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த ஆயிலை வந்து ரீகண்டமினேஷன் ஆகிருக்கும். அந்த ஆயிலை ட்ரைன் பண்ணிவிட்டு நீங்கள் நியூ ஆயிலை சேஞ்ச் பண்ணணும். நியூ ஆயில் சேஞ்ச் பண்ணனாலும் அந்த ஆயில் வந்து ரீகண்டமினேஷன் ஆனதுனால பேரிங் வந்து ஸ்டக்கப் ஆக அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து அசம்பிள் பண்ணும்போது ஃபுல்லாக என்னால் எடுக்க முடியல. ஏன்னா அந்த அசம்பிள் ப்ராசஸே வந்து 3 to 4 hours ஆச்சு. அதனால் ஒவ்வொரு கிளிப்பாக நான் ஃபோட்டோ எடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இன்னும் மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் எதுனா தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.